புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருஷ்ணா, யாருடைய தலைமையில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது? விவரம். புதுச்சேரியில் கடந்த 16/6/2024 அன்று புதுச்சேரி மின்துறை சார்பில் மின்கட்டண உயர்வானது அறிவித்திருந்தது. இன்றை கண்டித்து அதிமுக மற்றும் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளும் சமூக அமைப்புகளும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக சார்பில் இன்று ஒரு நாள் முழு உண்ணாவிரத போராட்டமானது பழைய பேருந்து நிலையம் அருகில், அண்ணா சிலை அருகில் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு 45 ரூபாய் முதல் 45 பைசா முதல் 70 பைசா வரை உயர்த்தி கொடுக்கிறது. அதே போல ஒழுங்குமுறை கட்டணமான 10% நிர்ணயம் செய்யப்பட்டிருந்த கட்டணமானது 5 ரூபாய் உயர்த்தி 35 ரூபாயும் உயர்த்தியிருக்கிறது. அதே போல வர்த்தக கடை நிறுவனங்களுக்கு கூடுதலாக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கிலோவாட்டுக்கு 75 இருந்தது, தற்போது அது 200 மாற்றப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் 200 கோடி ரூபாய் அளவிற்கு மின் கட்டணம் அரசுக்கு வருவாய் உள்ளது. ஆனால் 20 கோடி ரூபாய் மட்டுமே மானியமாக வழங்கப்படுகிறது என அதிமுக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல மாநிலத்தில் இல்லாத வகையில் நிரந்தர வழித்துறை கட்டணம், தற்சாட்சி, கூடுதல் வரி, நிரந்தர சேவை கட்டணம், காலதாமத கட்டணம், மின்நிலை ஈடுகட்டுதல் கட்டணம், கூடுதல் வரி, பல்வகையான கட்டணங்கள் விதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களும் வர்த்தக நிறுவனங்களும் சிறு நிறுவனங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை கண்டித்துதான் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில அண்ணா சிலை அருகில் உண்ணாவிரத போராட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை கண்டித்தும் அவர் பேசி வருகிறார். மக்களுக்காக அதிமுக போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது என்று. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.